திங்க் அண்ட் ஸ்லீப். இன்னைக்கு திங்க் அண்ட் ஸ்லீப்ல என்ன பார்க்க போறோம்? டேலண்ட் அதை பத்தி தான் பார்க்க போறோம். தாளந்து அது வந்து பைபிள்ல அழகா சொல்லியிருப்பாங்க. தாளந்து அதை வந்து கம்பேர் பண்ணும்போது டேலண்டா கம்பேர் பண்றோம். உம், ஒரு எஜமான் ஒரு வெளியில கிளம்புறாரு. இது பைபிள்ல இருக்கிறது. ஒரு எஜமான் வெளியில கிளம்புறாரு. அவனுடைய 3 வேலையாட்கள்ல ஒரு வேலையாளர் கூப்பிட்டு 5 காயினை கொடுக்குறாரு. அந்த 5 காயினை அவரு உழைச்சிட்டு அவரு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த 5 காயினை 10 காயினா மாத்திருக்காரு. இன்னும் 2வது ஒரு வேலையாட்கள் கூப்பிட்டு, இந்த நீ 2 தாளந்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 2 காசை கொடுக்குறாங்க. 2 தாளந்தை கொடுக்குறாங்க. அந்த 2 தாளந்தையும் எடுத்துக்கொண்டு அவரும் உழைக்கிறாரு. உழைச்சு அஹ், அதை வந்து 4ஆ பெருக்கியிருக்காரு. இவங்க 2 பேருமே வந்து 5 10ஆக்கியிருக்காங்க. 2 4ஆக்கியிருக்காங்க. அவங்க உழைச்சிருக்காங்க. உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கனம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட உழைப்ப கனம் பண்ணி இந்த வார்த்தையை சொல்றாங்க. அஹ் வார்த்தையை சொல்றாங்க. 3வது ஒரு ஆள் இருக்காரு. அஹ் ஒரு தாளந்து கொடுக்கிறாரு. அந்த ஒரு தாளந்த அவர் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு முளைக்குமான்னு பார்த்திருக்காரு. முளைக்கல. அதே மாதிரி பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. எஜமான் வந்து கேட்கிறாரு, உனக்கு நான் ஒரு தாளந்த கொடுத்தனே, அதை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது அதெல்லாம் தோண்டி அதை ₹1 காயின், ஒரு தாளந்து ₹1 காயின் இல்லை, நான் சொல்றேன் சும்மா. ஆஹ் ஒரு தாளந்து, அந்த ஒரு தாளந்த தோண்டி அதை எடுத்த பிறகு எஜமான் சொல்றாரு, சோம்பேறி அப்படின்றாரு. சோம்பேறியே, அந்த ஒரு தாளந்த புதைச்சு வச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சிட்டு அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையாட்கள் சொல்றான். இது கிடைச்ச பேர் என்ன? சோம்பேறி. அதுவும் இல்லாம உழைக்காம எதுவும் கிடைக்காது. உழைக்கணுங்க. உங்கள்ட்ட ஒரு தாளந்து இருக்கா, அதை 2 ஆக்கணும். உங்கள்ட்ட 2 தாளந்து இருக்கா, அதை 4 ஆக்கணும். உங்கள்ட்ட 5 தாளந்து இருந்தா அதை 10 ஆக்கணும். ஒரு வேலையை மட்டும் நீங்க நம்பாதீங்க. உழைங்க. ஆஹ் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைத்து அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து வீட்டுடன் கூட கொஞ்சம் அன்பா இருங்க. குடும்பத்தோட கொஞ்சம் அன்பா இருங்க. குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உழைங்க. யாரு யாரோட யாருடைய வீணான வார்த்தைகளும் கேட்டு, ஈவன் அது நானா இருந்தாலும் சரி, என்னோட நான் அதாவது தவறா பேசியிருந்தாலும் அஹ், அதையும் இன்ஸ்பயர் ஆகாதீங்க. சில சில டைம் எனக்கு சாயந்தரம் வரைக்கும் நான் ஒரு தவறான பாதையில போயிருந்திருக்கலாம். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்திருக்கலாம். மேபி நானும் ஹியூமன் தான். நானும் இங்க ஒருவனாகிலும் பரிசுத்தவானும் இல்லை, இங்க ஒருவனாகிலும் நீதியும் இல்லை, நீதிமானும் இல்லை. அவர் ஒருவரே நீதி செய்கிறவர். அவர் ஒருவரே நியாயம் செய்கிறவர். அவர் ஒருவரே ஞானமானவர். அவர் ஒருவரே சத்தியமானவர். அவருடைய சத்தியத்துல நடக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி கொடுத்த தாளந்த வேஸ்ட் பண்ணாதீங்க. உழைங்க. உழைத்து வாழ்க்கையில உயர்வுக்கு வாங்க. இது பைபிள்ல இருந்தது. உழைக்காதவன் பேருக்கு சோம்பேறி. உழைக்காதவன் பேரு சோம்பேறி. இதை கம்பேர் பண்ணி ஏசப்பா சொல்றாரு. அவர் உவமை இல்லாம சொல்ல மாட்டார். ஜனங்களுக்கு புரியும்படி சொல்றதுக்காக சொல்றாரு. ஸோ திங்க். சரி, இந்த 2024 வரைக்கும், சரி 2025 வரைக்கும், ஒரு 2025 3 நாள் முடிய போகுது. அது வரைக்கும் சரி தூங்கிட்டோம், சோம்பேறியா இருந்துட்டோம், என்னென்னதையோ நோக்கி ஓடிட்டோம், டிப்ரெஸ் ஆயிட்டோம், சேட் ஆயிட்டோம், விட்டுட்டு போயிட்டாங்க, சுத்தில இருக்கிறவங்க இல்ல, முன்னாடி இருந்தவங்க இப்ப இல்ல, எல்லாம் ஓகே. 2024 ரொம்ப அப்டக்கிள்ஸ் ஓகே, கடினமான பாதை, மலைகளை தாண்டி இருப்பீங்க, பள்ளங்களை தாண்டி இருப்பீங்க,
எஸ், இருந்தாலும் அவர் கூட இருக்காரு. 1 2ஆக்க உங்களுக்குள்ளாக இருக்கிறார். 2 4ஆக்க உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆண்டவரை நம்பி உங்களோட உழைப்பு போடுங்க. வேர்வையை சிந்தி, ரத்தத்தை சிந்தி அந்த 2 தாளந்த 4ஆக்குங்க. 4ஆக்குங்க. கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் நீ அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றப்படுவாய். இது ஆண்டவர் சொன்னது. இந்த வேலையாட்கள் 2 வேலையாட்களையும் பார்த்து சொன்னது. கொஞ்சத்துல உண்மையா இருக்கியா, நீ அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பார். அதனால கொஞ்சமாவது உண்மையா இருக்க இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. திங்க் அண்ட் ஸ்லீப். குட் நைட். ஹாப்பி நியூ இயர் 2025. Thank you. God bless you all.